பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற படம் பெத்தி. தெலுங்குல தமிழில் டப் ஆகி படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நார்மலாக சரி ஓகே ஒரு தெலுங்கு டப்பிங் படம் தானே அப்படின்னு தான் பார்க்க போனேன். ஆனால் ஒரு அருமையான ஒரு படத்தை பார்த்த ஒரு திருப்தி இருக்குது. பெத்தி அப்படிங்கிற அந்த டைட்டிலில் என்ன இருக்கும், என்ன காரணம், என்ன ரீசனு, என்ன பேர், அது எங்கேருந்து வச்சாங்க, இப்படி நிறைய கேள்விகள் இருந்தது. படத்தை பார்க்கும்போது தான் அந்த கதைக்கும் அந்த டைட்டிலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறது ராம் சரண். அவங்க எல்லாருக்குமே தெரியும், சிரஞ்சீவி காரோட பையன். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஜான்வி கபூர். அதுக்கப்புறம் சிவராஜ்குமார் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஜெகபதி பாபு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் திவ்யேந்து சர்மா அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஓகே, இந்த படத்தில் டைரக்டர் புஜ்ஜி பாபு சரா அண்ட் வெங்கட சதீஷ் கிலாரு அவர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். ஏஆர் ரகுமான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ரத்னவேலு சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் நவீன் நூலி அவர் தான் எடிட்டர். ஸோ இதுதான் இந்த படத்துடைய ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் க்ரூ அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கதை என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, படம் ஆரம்பிக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி டல்லாக ஆரம்பிச்சது. டல்லானா வழக்கம் போல் அந்த தெலுங்கு படம் ஒன்று இருக்கும். எப்பவுமே சுமோவில் ஓடிட்டே இருப்பாங்க, பயங்கர பில்டப்பாக பேசுவாங்க. அவன் யார் தெரியுமா அப்படின்வாங்க, நீ என்கிட்ட மோதாத அப்படின்னு. இந்த மாதிரிலாம் டைலாக் இருக்கிறது தான் நம்ம வழக்கமாக பார்த்தது. அந்த மாதிரி தான் படமும் ஆரம்பிச்சது. படம் ஆரம்பிக்கிறப்பே ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் ஒரு ஃபஸ்ட்டு சீனே டினு ஆனந்த்னு நினைக்கிறேன். டினு ஆனந்த் அந்த கேரக்டர் பண்ணியிருந்தார். அவர் சொல்லுவார், என்னப்பா அது இவ்வளோ பெரிய நாட்டில் ஸ்போர்ட்ஸுக்கு மெடலுங்கிறது ரெண்டு பேர் தான் வாங்கியிருக்காங்க. இந்த 2 பேருக்காக எதுக்கு இவ்வளோ பெரிய கமிட்டி, எதுக்கு இத்தனை பேர் இதுக்கெல்லாம் வேலை செய்கிறீங்க, இது தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த டினுவர்மா சொல்லவும், கூட இருக்கவங்க எல்லாருமே அந்த ஆர்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து அவங்கெல்லாம் அதிகாரிகள்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க, என்ன சார் பண்ணுறது, இன்றைக்கி எல்லாருமே மொபைல் ஃபோன் கலாச்சாரத்துக்கு மாறிட்டாங்க. இது 2016 நடக்குது. மொபைல் ஃபோன் கலாச்சாரத்துக்கு மாறிட்டாங்க. அப்படி மாறினதுனால விளையாட்டுக்குன்னு பசங்க வரவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் ஆரம்பிக்குது. இப்படி பேச்சுகள் ஆரம்பிக்கும் போதே உடனே ஒருத்தர் சொல்கிறாரு, இவர் கேட்குறாரு, ஹெட்டு கேட்குறாரு, டினு ஆனந்த் கேட்குறாரு, உங்கள் பையன் என்ன பண்ணுறான், என் பையன் இது படிச்சுட்டு ஸ்டேட்ஸில் இருக்கான், உங்கள் பொண்ணு, என் பொண்ணு டாக்டர். இப்படிலாம் சொன்னோன்னே, உங்கள் பசங்களுக்கே விளையாடணும்னு உங்களுக்கு சொல்ல தோணலை, நீங்கள் எப்படி மற்றவங்களை ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. உங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் தரேன், எப்படியா இதை சீக்கிரமாக மாற்ற முடியுமான்னு பாருங்கள், இல்லைன்னா கமிட்டிலேருந்து நிறைய பேரை தூக்குறேன், இதுக்கு இவ்வளோ பெரிய துறை தேவையில்லை, இதுக்கான நிதியெல்லாம் நான் விவசாயத்துறை கொடுத்துட்றேன், இராணுவத்துக்கு கொடுத்துட்றேன், இப்படி எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுறேன் அப்படிங்கிறார். அப்போ அது சம்மந்தமாக ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஆர்டிஸ்ட், அவர் நல்ல ஃபெமிலியரான ஒரு ஆர்டிஸ்ட், எனக்கு அவருடைய பேர் சரியாக வரல, பட் அவருடைய ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஆர்டிஸ்ட். அவர் என்ன பண்ணார்னா, ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பக்கம் நிறைய பேர் கிரிக்கெட் மேட்லாம் வச்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி இங்கே ஒரு கிரவுண்டில் மேட்ச் நடக்க போகுது சார். இப்போ நிறைய என்ன அது கிரிக்கெட் மேட்ச்சுங்கிற, இது அத்லெட் நடக்குது, இது நடக்குது, எல்லாம் நடக்குது அப்படின்னப்போ விசாரித்து பார்த்தாலே எல்லாருமே ஒரு பேரை சொல்கிறாங்க, என்னோட பேர் இது, ஆனால் அதுக்கு பின்னாடி பெத்திங்கிற பேரை சேர்த்துக்காங்க அப்படின்னு. என்னப்பா எல்லாரும் பெத்தின்னு சொல்கிறாங்க, யார் அந்த பெத்தி? இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இல்லை, அப்படியே இல்லை, ஐயோ தெலுங்கு படம் ஒரு மாதிரி அவன்ட்டம் போல இருக்குது, இது எல்லாரும் பெத்திங்கிறாங்க, இப்போ கடைசியில் என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல, பில்டப் மட்டும் பயங்கரமாக இருக்கேன் அப்படி தான் நினச்சேன். அப்படியே போகுது அடுத்த சீனு ஜம்ப் ஆகி வரும்போது பார்த்தா ஒருத்தர் இந்த கதை சொல்கிறார், யார் இந்த பெத்தி அப்படின்னு ஒருத்தர் கதை சொல்கிறார். வாங்க சார், அந்த மலைக்கு தாண்டி போனோம், நான் நடந்தான் போகணும், நடந்து போகும்போது கதை சொல்கிறாங்க. அப்போ இந்த கதையை நரேட் பண்ணுறார் ஒருத்தர், இந்த பெத்தின்னா யார் அப்படின்னு சொல்லி 1990 நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி 1990 நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக அப்படியே ஷேர் பண்ணுறாரு. அப்போ அங்கே ஒரு மலைவாழ் மக்களில் ஒரு குறிப்பிட்ட பேர் குடியிருப்பு, 1800 பேர் 2000 பேர் இருக்கக்கூடிய ஒரு மலைப்புற ஏரியா. அந்த மலையடி வாரத்தில் இருக்கவங்க வேலை செய்யணும்னா விஜயநகரம்னு ஒரு இடத்துக்கு வரணும். அங்கே இந்த வெள்ளப்பாவுக்குன்ற ஒரு கேரக்டர் தான் பெத்தி, நம்ம ராம் சரண் நடிச்சிருக்காரு. அவர் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி கூலிக்கு ஆட போவார். கூலிக்குன்னா அந்த இப்போ கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அப்படின்னா இவர்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து இவரை ஏலத்துக்கு எடுப்பாங்க, இவரை ஏலத்துக்கு எடுத்தால் அவர் விளையாடுவார். இந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு கேரக்டர். ஆனால் கிரிக்கெட் சூப்பராக ஆடுவார். சரி, கிரிக்கெட் சூப்பராக ஆடுறாரு அப்படின்னு ஒரு வகையில் பார்த்தோன்னா படம் அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போகும்போது வழக்கம் போல் ஒரு ஹீரோயின்னா உடனே ஒரு கிராமம் 1990 எப்படி இருக்கும் ட்ரெஸ் அப்படின்னா ஃபுல் கிளாமர் தான் ஜான்வி கபூர். அதாவது பாவாடை தாவணி இவ்வளோ கிளாமராக போடலாங்கிறது அந்த படத்தில் தான் தெரிஞ்சுது. அவ்வளோ பயங்கர கிளாமராக வராங்க. உடனே நான் நினச்சேன், ஓகே இது பக்கா தெலுங்கு ஃபிலிமு, நல்ல டான்ஸ் இருக்க போகுது, பாட்டு இருக்கி, ஃபைட் இருக்கி, இப்படி தான் போகுதுன்னு நினச்சேன். போனால் அந்த பக்கம் ஒரு சின்ன பிரச்சனை, ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை. அப்போ அந்த ஹீரோயினை ஒரு கும்பல்கிட்டேருந்து ஹீரோ காப்பாற்றுறாரு. அங்கேருந்து ஒரு சின்ன லவ் பார்க்குறது, இந்த மாதிரிலாம் வருது. ஹீரோவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, என்னென்னா மறுபடியும் என்ன பிறக்கவா போகிறோம், இருக்கிற இந்த ஜென்மத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ ஃபோக்கஸ் இல்லாத ஒரு கேரக்டர். அதனால் இவர் கிரிக்கெட் ஆடுறதுனா ஆடுவாப்புல, ஜெயிச்சுட்டு அதை பற்றி ஜெயிச்சதெல்லாம் பெருசாக கொண்டாட மாட்டாப்புல,
காசு கொடுக்குறாங்க போயிடுவாப்புல. இப்படி ஒரு கேரக்டர் தான் ஹீரோட கேரக்டர் ராம் சரண். ஸோ இதுக்கப்புறம் ட்ராவல் அப்படின்னு பார்த்தா இந்த படத்தில் அப்படியே கண்டினியூஸாக எடுத்து பார்க்குறப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துல தாங்க ஸ்டோரி ஆரம்பிக்குது. அந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் கூலிக்காக ஆடுறவன் தான் இந்த ஹீரோயினை காப்பாற்ற போய் இந்த 2 டீமும் ஒன்று சேர்ந்து இவன்லாம் ஒரு சாதாரண மலை ஜாதி பையன், இவனை போய் இருக்கடா போய் தூக்கிக்கணும்னு சொல்லி அவனை அப்படியே டவுன் பண்ணி மட்டம் தட்டுவாங்க. அங்கேருந்து படம் ரைஸ் ஆச்சு டுவர்ட்ஸ் எண்டு வரைக்கும். ஓவராலாக அந்த கதையை நான் பார்க்கும்போது கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ண விஷயத்தை நீங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே நாளில் இந்த படம் 300 கோடிக்கு மேலே வசூலாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லெவலுக்கு இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. தமிழ் சினிமாவில் நீங்கள் எல்லாருமே, அதாவது இது ஒரு தெலுங்குலேருந்து வந்த படம் சார், தமிழ் டப்பிங் தானே நினைக்காதீங்க. நீங்கள் பார்க்க வேண்டிய படம். எப்படி புஷ்பாங்கிற ஒரு படத்தை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுமோ, எப்படி வந்து காந்தாரா பார்த்து நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணுமோ, எப்படி பாகுபலி பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுமோ, அது மாதிரி இந்த படத்துக்கு பெரிய ஆதரவு தமிழ்நாட்டிலேருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழில் இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமான்னு தெரில. ரொம்ப அருமையான ஸ்க்ரீன் பிளேங்க, அல்டிமேட் அமேசிங் ஸ்க்ரீன் பிளே. அந்த ஸ்க்ரீன் பிளேயில் என்ன வருதுன்னா, ஒரு ஃபோக்கஸ் இல்லாத ஒருத்தன் அவன் எப்படி ஃபோக்கஸ் ஆகிறான், அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் அவன் ஃபோக்கஸ் வருது. அவனுக்கு ஃபோக்கஸ் வரும்போது அப்பவும் சரியாயிட்டானான்னு பார்த்தா அவனால் அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியல. ஸோ அப்படி அந்த பிரச்சனை எதுக்காக வரான், என்ன நடந்தது, அந்த ஊரில் என்ன பிரச்சனை, இதுதான் அந்த படத்துடைய ஓவரால் ஸ்டோரி. அந்த ஓவரால் ஸ்டோரியில் ப்ளஸ்ஸான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தில் ராம் சரண் இதுவரை தன்னுடைய லைஃப் டைம்லேயே நடிக்காத ஒரு நடிப்பு, பிரமாதமான நடிப்பு. ராம் சரண் உண்மையிலே பார்த்து மெய் செலுத்திருச்சு, அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு. அதே மாதிரி இந்த கதையில் வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ்ன்னு சொன்னாலே எப்பவுமே அந்த படம் ஹிட்டு தான். மேக்ஸ் அந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு உணர்வு. ஜென்ரலாக சொன்னோம்னா மத சார்பு இல்லாமல், ஒரு மதத்தை சாராமல், ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு மொழியை சாராமல், இல்லை நீங்கள் வந்து ஒரு கேஸ்ட்டை சாராமல், இப்படி எதுவே இல்லாமல் இந்தியன் அப்படின்னு யுனைட்டடாக இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து இராணுவத்தில், இது 2த்துல தான் வந்து பயங்கர யூனிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2த்துலேயும் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு முக்கிய இடம். ஏன்னா சிவிலியன்ஸோட ரொம்ப க்ளோஸாக இருக்க ஒரு விஷயம். ஸோ இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம். அண்ட் ராம் சரண் இந்த படத்தில் நடித்த அந்த கேரக்டர், ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ்மேன் அவர் நடித்த அந்த கேரக்டர் இதுவரை தமிழ் சினிமாவில் எந்த ஹீரோவும் பண்ணாத ஒரு கேரக்டர். தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லைங்க, இந்தியன் சினிமா வரலாற்றில் இப்படி ஒரு மாசான ஸ்டார், ஒரு அப்கமிங் ஸ்டார் பண்ணியிருக்கலாம், ஒரு மாசான ஸ்டார் இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயம். ஒரு பர்டிகுலர் இடத்துல சிவண்ணா கிட்ட ஒரு கான்வர்சேஷனில் ராம் சரணோட ஒரு நடிப்பு, ஒரு அழுது பேசுகிற மாதிரியான ஒரு நடிப்பு அமேசிங்காக இருக்குது, அற்புதமாக இருக்குது. அதாவது ராம் சரண் இவ்வளோ பெரிய நடிகரா, இவரை போய் இவ்வளோ நாளாக வந்து சும்மா கமர்ஷியலாக டான்ஸ் ஆடி பாட்டு பாடி வச்சுருந்தாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையாக ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டும் சேர்த்து ஒரு அருமையான மெசேஜோட ஜெகபதி பாபு அந்த ஒரு 3-4 சீனு, இந்த 3-4 சீனும் அப்படியே கண் எடுத்து ஒத்திக்கிற மாதிரி இருந்தது. ஜெகபதி பாபு அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு. அதாவது இந்த படத்தில் நடித்த கேரக்டர்ஸ்லாம் உண்மையிலே இந்த டைரக்டரை தான் பாராட்டணும். என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் எஜுகேட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபீல் வேணும் சார், இந்த ஃபீல் வேணும், அந்த மக்களுக்காக அந்த அடையாளம் வேணும், அந்த பற்றின ஒரு அருமையான படமாக இந்த பெத்தி எடுத்திருக்காங்க. இந்த பெத்தியை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். ஆரம்பித்ததை சொன்னேன், எங்கேருந்து ரைஸ் ஆச்சுங்கிறத சொன்னேன், ராம் சரணோட நடிப்பை சொன்னேன். அண்ட் இந்த படம் ஒவ்வொரு மனிதனும் பார்க்க வேண்டிய படம். அதனால் வந்து இது எல்லாருமே பார்க்கணும். பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இதில் என்ன சொல்ல வந்தாங்க, ஏன் இது இவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இதை பற்றி இன்னொரு வீடியோ ஷூராக போடுங்க.